ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவிக்கிங்க. நல்லா கழுவிட்டு மண் இருக்கும், நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கங்க. தோலை எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் சீவல் இருக்குல்ல, நீங்கள் நார்மலாக அந்த காய்கறிலாம் சீவிங்களே அந்த சீவல் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கங்க. மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் சீவினிங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அந்த பூவை வந்து ஃபுல்லாக நீங்கள் அதில் போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. அதுக்குள்ளே தேங்காவை நீங்கள் துருவி எடுத்துக்குங்க. வெந்துடுச்ச பண்ணி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது கூட ஆறின பிறகு நெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இனிப்பு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 கரண்டி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கை விட்டு பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.